வந்துட்டு பிரண்டன் ஃப்ரேசர் அவர் வந்துட்டு சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் அவார்ட் வாங்கினார் இல்லையா? சோ வேல் அப்படின்ற அந்த மூவி நம்ம டேரன் ஆரனாஸ்கி. சோ அவர் வந்து இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் காமெடி ஒரு ஃபன் ஆக்ஷன் மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சோ இந்த படம் தான் கார்ட் ஸ்டீலிங். சோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சார்லி ஹியூஸ்டன் அவரோட நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. டேரன் ஆரோனோஃஸ்கி அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சோ இந்த படத்தோட ஸ்டோரி இது 1998 காலகட்டம். அந்த நியூயார்க் நகரத்துல நம்ம கதாநாயகனான ஹேங்க் தாம்சன் வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ இவர் வந்துட்டு ஒரு ஃபார்மர் பேஸ்பால் பிளேயர். அது மட்டும் இல்லாம இவர் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரு. சோ அந்த ஆக்சிடென்ட்னால தன்னோட ஃப்ரெண்டு கண்ணு முன்னாடி இறந்து போயிறாரு. சோ இதனால இவர் பேஸ்பால் அந்த ஸ்போர்ட் அந்த விஷயங்களே தவிர்த்துறாரு. சோ இவர் விளையாட முடியல. சோ இப்போ வந்துட்டு இவர் நியூயார்க் நகரத்துல உள்ள ஒரு பார் டெண்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ இவருக்கு பக்கத்து வீட்டுக்காரரான ரஷ் அப்படின்ற அவர் வந்துட்டு இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நெய்பர். சோ அவர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காரணத்தினால சிட்டியை விட்டு வெளியில போக வேண்டிய வெளியில போனாரு. சோ அப்படி போகும்போது அவர் வந்து ஒரு கேட்டை இவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த கேட்டை வந்து நீ பாத்துக்கோ அப்படின்னு தன்னோட பெட்டை கொடுத்துட்டு போறாரு. சோ அந்த பெட்டை இவர் பார்த்துட்டு இருக்காரு. சோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில அங்க ஒரு குரூப் ஆஃப் ரஷ்யன்ஸ் சாரி 2 ரஷ்யன்ஸ் வர்றாங்க. வந்து இவரோட ஃப்ரெண்டு ரஷ் அவரோட வீடை பிரேக்கிங் பண்ணி உள்ள போக பாக்குறாங்க. சோ இவர் அதை பார்த்தது. சோ இவரையும் அவங்க தூக்கி போட்டு மாத்துன்னு மாத்திடுறாங்க. சோ பக்கத்துல இருக்கிற இன்னொரு கேரக்டர். சோ அந்த கேரக்டர் டோரை திறந்து பார்க்கும். சண்டை அப்படின்னு கதவு மூடிட்டு உள்ள போயிடும். சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம ஹீரோவான ஹேங்க் தாம்சனை அங்க உள்ள அந்த நான் சொன்னலையா சோ அந்த கேங்ஸ்டர்ஸ் 2 குரூப் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ் தேடுறாங்க. என்ன காரணம் ரஷ் இருக்கார் இல்லையா? சோ அவருக்கு இந்த கேங்ஸ்டர் கூட லிங்க் இருக்கு. சோ இதனால அந்த ரஷ் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு $4 மில்லியன் அளவு பணத்தை வந்து சோ எங்க வச்சிருக்கான்ற அந்த இவங்களோட பணத்தை எங்க வச்சிருக்காரு அப்படின்ற ரகசியம் ரஷ்க்கு தான் தெரியும். சோ அந்த ரஷ்கிட்ட வந்து ஒரு கீ இருக்கு. சோ அந்த கீ இவர்கிட்ட தான் இருக்கும்ட்டு இவரை பிடிச்சி இவரோட கேர்ள் ஃப்ரெண்டை முதற்கொண்டு அவங்க வந்து ஒரு கட்டத்துல இவரோட கேர்ள் ஃப்ரெண்டே வந்து இறந்து போயிடுறாங்க. சோ இதனால இதுக்கப்புறம் இவர் வந்துட்டு இந்த குரூப்ல இருந்து சர்வைவல் பண்ணிக்கிறக்காண்டி தன்னோட உயிரை பணைய வச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. சோ இதுக்கு அடுத்து என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றதான் சோ இந்த படத்தோட மொத்த கதை. சோ இதுல இருந்து பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஆஸ்டின் பட்லர் ஹேங்க் தாம்சன் நடிச்ச அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். குறிப்பா வந்து எமோஷனான காட்சிகள். சோ தன்னோட அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசும்போது எமோஷனா இருப்பாரு. சோ அதுக்கப்புறம் அந்த சில ட்ராமாக்குள்ள சிக்கிற ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் சோ அப்புறம் சில நைட் ட்ரீம்ஸ் எல்லாம் இவருக்கு வரும். சோ அதுல அந்த சீன்ஸ்ல எல்லாம் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஆக்ஷன் காட்சிகளுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ இவரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு ஃபன் கலந்த ஆக்ஷன் மூவில இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கண்டிப்பா நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்து வந்துட்டு யுவன் அப்படின்ற அந்த கேர்ள் ஃப்ரெண்டா நடிச்சவங்க கொஞ்ச நேரம் தான் வருவாங்க. பட் இருந்தாலுமே ஒரு இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ். அப்புறம் ரெஜினா அவங்க நடிச்சிருக்காங்க ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியான கேரக்டர். ஸோ அவங்களுமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி. ஸோ 1990 காலகட்டங்களில் என்னென்ன மாதிரியான கார்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத இந்த படத்துல கரெக்டாவே காமிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியை பொறுத்தளவு அதாவது 1990 அந்த காலகட்டத்துல அந்த நியூயார்க் நகரத்து ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல விசுவலா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. கலர்ஃபுல்லாவும் இருந்துச்சு. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல இவங்க யூஸ் பண்ண அந்த ஆங்கிள் ஆஃப் ஷாட்ஸ் லென்ஸ் அப்புறம் வந்துட்டு ஹீரோக்கு வைக்கக்கூடிய அந்த ஒயிட் ஆங்கிள் ஷாட்ஸ் க்ளோஸ் அப் ஷாட்ஸ் மீடியம் ஷாட்ஸ் எல்லாமே பக்கா. ஸோ இவங்க அந்த 1990s உள்ள அந்த மியூசிக்கவே யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா இருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ இந்த படம் இது எல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவ். இந்த படம் நெகட்டிவ் பார்த்தாலே வந்துட்டு அதே ஓல்டு பேட்டர்ன் ஓல்டு ஸ்டோரி. ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஸ்கிரீன் பிளே. ரொம்ப ப்ரெடிக்டபிள். அடுத்து இதுதான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாம 1-2 விஷயங்களை தவிர மித்த எல்லாமே கெஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ புதுசா கிரியேட்டிவிட்டியா ஒண்ணுமே இல்லை. பட் அந்த ஓல்டு ஸ்டோரி அப்படின்றத அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒண்ணுதான் இந்த படத்துல பிளஸ் பாயிண்ட். மித்தபடி இந்த படத்துல லாஜிக் கிஜிக் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு ஃபன் கலந்த ஒரு காமெடி மூவி அப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.